Hi student, good morning. நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் என்னென்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ். நிலை மின்னியல் பற்றி நாம் பார்க்கலாம். எலக்ட்ரிசிட்டி இஸ் ரியலி ஜஸ்ட் ஆர்கனைஸ்டு லைட்டிங். மின்சாரம் அப்படிங்கிறது முறைப்படுத்தப்பட்ட மின்னல் தான் மின்சாரம் அப்படின்னு சொல்லி சார்ஜ் கார்லின் அப்படின்னு சொல்கிறார். இந்த லெசனில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி அண்டு மேக்னட்டிசம், தி ரோல் ஆஃப் electrostatic force in day-to-day life, Coulomb's law and superposition principle, the concept of electric field, calculation of electric field for various charge configuration, electrostatic potential and electrostatic potential energy, electric dipole and dipole moment, electric field and electrostatic potential for dipole, electric flux, Gauss law and their application, electrostatic properties of conductor and insulator or dielectrics, polarization, capacitor in series and parallel combination, effect of dielectric in a capacitor, distribution of charge in conductor, corona discharge, working of a Van de Graaff generator. இதெல்லாம் தான் நம்ம இந்த லெசனை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் அப்படின்னா எலக்ட்ரோனா எலக்ட்ரோடு பாசிட்டிவ் அண்டு நெகட்டிவ் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஸ்டாட்டிக்ஸ்னால் நிலை ஒரு நிலையில் இருக்கிறது, அதாவது ரெஸ்ட்டில் இருக்குதுன்னு சொல்லியிருப்போம். இப்போ ரெஸ்ட்டில் இருக்கக்கூடிய சார்ஜை பற்றி படிக்கிறது தான் இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். The electromagnetism is one of the most important branches of physics. அது மின்காந்தவியல் அப்படிங்கிறது இயற்பியலில் மிக முக்கியமான பிரிவில் ஒன்று அப்படின்னு சொல்கிறோம். The technological development of modern 21st century are primarily true to our understanding of electromagnetism. அதாவது இந்த 21ஆம் நூற்றாண்டில் தொழில்நுட்ப வளர்ச்சியில் பலவும் மின்காந்தவியலை பற்றி நமது புரிதல்லாம் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். தி ஃபோர்ஸ், gravitational force, tension force, friction force, normal force we experience in everyday life are electromagnetic in nature except gravity. அதாவது அன்றாட வாழ்க்கையில் நாம் காணும் விசைகள் பார்த்தோமா, அதாவது ஈர்ப்பு விசை இருக்குது, இழு விசை இருக்குது, உராய் விசை இருக்குது, செங்குத்து விசை இருக்குது. அதில் இந்த ஈர்ப்பு விசையை தவிர மற்ற விசைகள் அனைத்தும் பார்த்தோன்னா இந்த மின்காந்த இயல்பு தான் இருக்குது. இந்த மின்காந்த இயல்புனால தான் நடக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். த நியூட்டன் treated them to be independent of each other, with each force being a separate natural force. அது நியூட்டன் என்ன சொல்கிறாருன்னா, ஒவ்வொரு விஷயம் தனித்த இயல்புடைய விசையாகவும் ஒன்றை ஒன்று சார்ந்தவை அல்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அது ஒவ்வொரு விசைக்கும் தனித்தனி பண்புகள் இருக்குது, அது ஒன்று சார்ந்து இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். வாட் இஸ் தி ஆரிஜின் ஆஃப் ஆல் தி ஃபோர்ஸஸ்? அது நியூட்டன் சொன்னார், ஒவ்வொரு ஃபோர்ஸும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இயல்புடையது ஒன்றொன்று தொடர்பு இருக்காது அப்படின்னா இந்த ஃபோர்ஸில் உருவாது என்ன காரணம் அப்படின்னா, ஆல் தி ஃபோர்ஸஸ் விச் வி எக்ஸ்பீரியன்ஸ் இன் எவ்ரிடே லைஃப் அரைஸ் ஃப்ரம் எலக்ட்ரோமேக்னட்டிக் ஃபோர்ஸஸ் வித்தின் த ஆட்டம். அதாவது ஈர்ப்பு விசையை தவிர மற்ற விசைகள் பார்த்தோன்னா அணுக்களுக்கு இடையே தோன்றும் மின்காந்த விசைகள் தான், அதனால தான் உருவாகுது அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு ஒரு சில எக்ஸாம்பிள் கொடுத்துருக்குது. அது என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, when an object is pushed, the atom in our hand interact with the atom, the object, and in this interaction is basically electromagnetic in nature. அது ஒரு பொருள் எடுத்துக்கிறோம். பொருள் ஒன்று தள்ளப்படும் போது நம் கையில் உள்ள அணுக்களுடன் அப்பொருள் அணுக்கள் இடைவினை புரிகிறது. இதனால தான் இந்த விஷயம் மின்காந்த இயல்பையை பெற்றிருக்குது அப்படின்னு சொல்கிறோம். when we stand on earth surface, the gravitational force on as act downwards and the normal force act upward to counter balance the gravitational force. what is the origin of this normal force? அது இப்போது புவிப்பரப்பில் நம்ம நிற்கிறோம், நம்ம மீது ரெண்டு விசை செயல்படுது. புவியீர்ப்பு விசை பார்த்தோன்னா கீழ் நோக்கி செயல்படுது அப்படின்னு சொல்கிறோம்.
அடுத்து தரையின் செங்குத்து விசை வந்து மேல் நோக்கி செயல்படுது அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இது ரெண்டும் சமன் செய்யறதுனால தான் நம்ம வந்து ரெஸ்ட்டில் இருக்க முடியும், இல்லைனா நம்மளால் ரெஸ்ட்டில் வந்து இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறோம். அப்போ எப்படி இருக்கும்போது இந்த செங்குத்து விசை வந்து தோன்றதுக்கு என்ன காரணம்? ஏன்னா நாம் சொன்னால் 2 விஷயம் சொன்னோம். ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா இப்போ கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னால் அது கீழ் நோக்கி செயல்படுது, செங்குத்து விசை வந்து மேல் நோக்கி செயல்படுது. செங்குத்து விசை வந்து உருவாகிறதுக்கு என்ன காரணம்? இப்போ வாட் இஸ் தி ஆரிஜின் ஆஃப் திஸ் நார்மல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, we are attracted by the gravitational force of the earth. We stand on earth only because of electromagnetic force of atom. அதாவது ஈர்ப்பு விசையினால் வந்து நாம் வந்து ஈர்க்கப்படும் நிலையில் அணுக்களுக்கு இடையே உருவாகக்கூடிய மின்காந்த விசையினால் தான் நம்ம புவியின் மேலே வந்து நம்மளால் நிற்க முடியுது அப்படின்னு சொல்கிறோம். அப்படி அந்த ஈர்ப்பு விசையினால் வந்து நம்ம கவரப்படலைன்னா நம்மளால் வந்து நிற்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது we are attracted by the gravitational force. ஈர்ப்பு விசையினால் வந்து நம்ம மேலே ஈர்க்கப்படுறோம். அதனால் அந்த அணுக்களுக்கு இடையே உருவாகக்கூடிய மின்காந்த விசையினால் தான் வந்து புவி மேலே வந்து நம்ம நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தோம்னா, when an object is moved on the surface, static friction resists the motion of the object. The static friction arises due to electromagnetic interaction between the atom present in the object and the atom on the surface. The kinetic friction also has similar origin. அது பரப்பு ஒன்றின் மீது ஒரு பொருளை வந்து தள்ளுறோம், அது நகர முற்பட வந்து ஓய்நிலை உராய் வந்து தடுக்கும். இப்போ எந்த ஒரு ஆப்ஜெக்டாக இருந்தாலும் சரி, அதை நகர்த்தினா அதை வந்து ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன் வந்து அதை ஆப்போஸ் பண்ணணும், யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த ஓய்நிலை உராய்வானது பரப்பில் உள்ள அணுக்களுக்கும் பொருளில் உள்ள அணுக்களுக்கும் இடையே ஏற்படும் மின்காந்த இடைவினால் தான் வந்து உருவாகுது. அந்த பரப்பில் அந்த ஆப்ஜெக்ட் வந்து எவ்வளோ தூரம் வந்து டச் ஆகிட்டு இருக்குது, அது ரெண்டுக்கும் நடக்கக்கூடிய அந்த அணுக்களுடைய இன்ட்ராக்ஷனால் தான் வந்து அது உருவாகுது அப்படின்னு சொல்கிறோம். அந்த இடைநிலை தான் வந்து இது உருவாகுது. அப்போ இயக்கநிலை உராய்வும் பார்த்தோன்னா இதே தோற்றமில் தான் வந்து உருவாகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். தி branches of electricity which deal with stationary charges is called electrostatics. அதாவது நிலையாக உள்ள மின் துகளை பற்றி படிக்கக்கூடிய, நமக்கு படிக்க உதவக்கூடிய மின்னியலின் இந்த பிரிவு தான் பார்த்தோன்னா நிலை மின்னியல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜஸ். மின்னூட்டங்களின் வரலாற்று பின்புலம். 2 millenniums ago, Crookes noticed that Ampere, after roughing with animal fur, attracted small pieces of leaves and dust. அது அரக்கு எனப்படும் ஒரு வகை பொருளை வந்து விலங்கு உரோமம் அல்லது கம்பளி கொண்டு தேய்த்தால் அது சிறு இலைகளையும் தூசிகளையும் கவர வந்து சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்னே பார்த்தோன்னா கிரேக்கர்கள் வந்து கண்டுபிடிச்சாங்க. இதில் ஆம்பர் அப்படிங்கிறது எப்படின்னா எஸ் சாலிட் டிரான்ஸ்லூசன்ட் மெட்டீரியல் ஃபார்ம்டு ஃப்ரம் தி ரெசின் ஆஃப் எ ஃபோசிலைஸ்டு ட்ரீ. அது மரத்திலிருந்து பெறப்படக்கூடிய, அதாவது மரத்தில் ஒரு இடத்துல உயிரோடக்கூடிய மரத்தை வந்து கொஞ்சம் வெட்டி விட்டோமே என்னாங்கன்னா ஒரு மெழுகு போல் ஒரு பொருள் நமக்கு கிடச்சிருக்கும். அதான் சொல்லியிருப்பாங்க. இது வந்து ஒளி கசியும் தன்மையுடையதாக இருக்கும், புதைப்படிவமாக மாறிய ஒரு வகை மரப்பிசின்னு என்ன சொல்கிறாங்க, இந்த ஆம்பர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். தி ஆம்பர் possessing this property is said to be charged. அப்போ இப்படி ஆம்பர் வந்து அந்த அரக்கு வந்து மின்னோட்டம் பெற்றதுனால தான் வந்து அது ஒட்டுது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இட் வாஸ் இனிஷியலி தாட் தட் ஆம்பர் ஹேஸ் இஸ் ஸ்பெஷல் ப்ராப்பர்ட்டி. தொடக்க காலத்தில் பார்த்தோன்னா அரக்குக்கு மட்டும்தான் வந்து இந்த சிறப்பு பண்பு வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சாங்க. லேட்டர் பீப்புள் ஃபவுண்ட் தட் நாட் ஒன்லி ஆம்பர் பட் ஈவன் ஏ கிளாஸ் ராட் ரஃப்டு வித் silk coat attract piece of paper. So glass rod also become charged when roughed with a suitable material. பின்னால் பார்த்தோன்னா பட்டு துணியால் தேய்க்கப்பட்ட கண்ணாடி தண்டும் காகித துண்டு வந்து கவர்ந்திருக்கிறது கண்டறியப்பட்டது. அப்போ தகுந்த பொருளை கொண்டு தேய்க்கப்படும் கண்ணாடி தண்டும் கூட மின்னூட்டம் பெறும் தன்மை வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். கன்சிடர் ஏ சார்ஜ்டு ரஃபர் ராட் ஹேங்கிங் ஃப்ரம் தி த்ரெட். அது ஒரு ரஃபர் ராடை வந்து ஒரு த்ரெட்டில் வந்து கட்டி தொங்க விட்டோம்.
Suppose another charged rougher rod is brought near the first rougher rod. இப்போ இன்னொரு rougher rod வந்து அந்த ஃபஸ்ட்டு கட்டி தொங்க விட்ட ரஃபர் ராட் பக்கத்தில் கொண்டு போகிறோம். தே ராட் ரெஃபல் ஈச் அதர். இப்போ ரஃபர் ராடும் ரஃபர் ராடும் பார்த்தோன்னா பார்க்கும்போது ரிஃபல்சிவ் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறோம். நவ் இஃப் வி பிரிங் எ சார்ஜ்டு கிளாஸ் ராட் க்ளோஸ் டு தி சார்ஜ்டு ரஃபர் ராட். இப்போ ரஃபர் ராடு பக்கத்தில் இப்போ கிளாஸ் ராடை வந்து கொண்டுட்டு போகிறோம். தே அட்ராக்ட் ஈச் அதர். இப்போனா அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் வந்து அங்கே ஆக்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறோம். அட் தி சேம் டைம் இஃப் ஏ charged glass rod is brought near another charged glass rod, both rod are repel each other. இப்போ வந்து கிளாஸ் ராடும் கொண்டு போகிறோம். இப்போ என்ன ரிஃபல்சிவ் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. அது ஃபஸ்ட்டு வந்து ரஃபர் ராடும் கொண்டு போனோம், அப்போயும் ரிஃபல்சிவ் ஃபோர்ஸ். லாஸ்ட்டாக வந்து கிளாஸ் ராடும் கொண்டு போனோம், அப்போயும் ரிஃபல்சிவ் ஃபோர்ஸ். ரஃபர் ராடும் கிளாஸ் ராடும் கொண்டு போனால் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். From this observation, the following inferences are made. First one, the charging of rougher rod and that of glass rod are different from one another. ரப்பர் தண்டு பெற்ற மின்னூட்டம் கண்ணாடி தண்டு பெற்ற மின்னோட்டத்திலிருந்து வேறுபட்டது அப்படின்னு சொல்கிறோம். தி சார்ஜ்டு ரஃபர் ராட் ரிஃபல் another charged rougher rod, which implies that like charge repel each other. We can also arrive at the same inference by observing that charged glass rod repel another glass rod. அது மின்னோட்டம் பெற்ற ரப்பர் தண்டு மின்னோட்டம் பெற்ற இன்னொரு ரப்பர் தண்டை பார்த்தோன்னா விளக்குது அப்படின்னு சொல்கிறோம். இதிலிருந்து ஓரின மின்னோட்டம் வந்து ஒன்று விளக்குது அப்படின்னு சொல்கிறோம். மின்னோட்டம் பெற்ற கண்ணாடி தண்டை மின்னோட்டம் பெற்ற இன்னொரு கண்ணாடி தண்டு வந்து விளக்கும். அப்போ இதே செயல்பாட்டின் முடிவு வந்து அதுக்கும் கிடைக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். த சார்ஜ்டு ஆம்பர் ராட் அட்ராக்ட் த சார்ஜ்டு கிளாஸ் ராட், இம்ப்ளையிங் தட் த சார்ஜ் இன் தி கிளாஸ் ராட் இஸ் நாட் த சேம் கைண்ட் ஆஃப் சார்ஜ் ப்ரெசன்ட் இன் த ரஃபர். திஸ் அன்லைக் சார்ஜ் அட்ராக்ட் ஈச் அதர். அப்போ மின்னோட்டம் பெற்ற ரப்பர் தண்டை வந்து மின்னோட்டம் பெற்ற கண்ணாடி தண்டு கவருது. இதிலிருந்து கண்ணாடி தண்டில் உள்ள மின்னோட்டமும் ரஃபரில் உள்ள மின்னோட்டம் வந்து ஒரே வகையான மின்னோட்டம் இல்லை. அப்போ வேறு வகையான மின்னோட்டம் வந்து ஒன்றை வந்து கவருது அப்படின்னு சொல்லி. Therefore, two kinds of charges exist in the universe. In the 18th century, Benjamin Franklin called one type of charge as positive plus, another type of charge is negative minus. பிரபஞ்சத்தில் இரு வகை மின்னோட்டங்கள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒன்று பார்த்தோன்னா நேர் மின்னோட்டம் ப்ளஸ் எனவும் இன்னொரு வகையான மின்னோட்டம் வந்து எதிர் மின்னோட்டம் மைனஸ் எனவும் பெஞ்சமின் பிராங்க்லின் அப்படிங்கிறது வந்து 18ஆம் நூற்றாண்டு வந்து வகைப்படுத்துகிறாரு. அப்போ பேஸ்ட் ஆன் பிராங்க்லின் கன்வென்ஷன் ரஃபர் அண்ட் ஆம்பர் ராட் ஆர் நெகட்டிவ்லி சார்ஜ்டு while the glass rod are பாசிட்டிவ்லி சார்ஜ்டு. அது அவருடைய கன்வென்ஷன் பரம் பார்த்தோமா நம்ம ரஃபர் மற்றும் அரக்கு தண்டுகள் வந்து எதிர்மின்னோட்டம் வந்து பெற்றுள்ளதாக இருக்குது அப்படின்னும் கண்ணாடி தண்டு வந்து நேர்மின்னோட்டம் பெற்றுள்ளதாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இஃப் தி நெட் சார்ஜ் இஸ் 0 இன் தி ஆப்ஜெக்ட் இட் இஸ் சைட் டு பி எலக்ட்ரிக்கலி நியூட்ரல். அது ஒரு பொருளில் நிகர மின்னோட்டம் வந்து சுழி அப்படின்னா அப்பொருள் வந்து மின் நடுநிலையில் உள்ளது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். Following the pioneering work of J.J. Thomson and Ernest Rutherford in the late 19th century and in the beginning of 20th century, we now understand that the atom is electrically neutral and is made up of the negatively charged electron, positively charged proton and neutron which have zero charge. 19ஆம் நூற்றாண்டு இறுதியிலையும் 20ஆம் நூற்றாண்டு தொடக்கத்துலேயும் வந்து ஜே.ஜே. தாம்சன் ஏர்னஸ்ட் ரதர்ஃபோர்ட் அப்படிங்கிற அறிவியலில் செஞ்ச ஆய்வின் மூலியம் பார்த்தோமா அணுவானது மின் நடுநிலை கொண்டது அப்படின்னும் அணுவானது எதிர்மின்னோட்டம் கொண்ட எலக்ட்ரான்கள் நேர்மின்னோட்டம் கொண்ட புரோட்டான்கள் மற்றும் மின் நடுநிலை தன்மை கொண்ட நியூட்ரான்கள் ஆகியவற்றிலிருந்து ஆனது என்றும் கருதுகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தி மெட்டீரியல் ஆஃப் ஆப்ஜெக்ட் மேட் ஆஃப் ஆட்டம் ஆர் நியூட்ரல் இன் ஜென்ரல். பொதுவாக பார்த்தோன்னா அனைத்து பொருள் வந்து அணுக்கள் ஆனது அப்போ நமக்கு ஆல்ரெடி தெரியும். அப்படி இருந்தாலும் when an object is roughed
with another object, for example rougher with silk cloth. Some amount of charge is transferred from one object to another to the friction between them, and the object is them said to be electrically charged. அதாவது ஒரு பொருளை அது எல்லா பொருளும் பார்த்தோன்னா மின் நடுநிலைத்தன்மையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். அது ரஃப் பண்ணும்போது எப்படி வந்து மின்னோட்டம் ஏதோ ஆகுதுன்னு சொல்லி பார்த்தோமோ அதை சொன்னாங்க. when object is roughed with another object, some amount of charge is transferred from one object to another due to the friction between them. இந்த ஃபிக்ஷனால தான் ஒரு பொருள் வந்து இன்னொரு பொருளுக்கு வந்து சார்ஜ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு பொருளை மற்றொரு பொருள் தேய்க்கும் போது எதிர்மின் துகள் சிலவற்றை அப்பொருள் இழக்கிறது அல்லது பெறுகிறது. ஒன்று இழந்துடும், அதை வந்து எடுத்துக்கும் அப்படின்னு சொல்கிறோம். இதனால தான் வந்து அப்பொருள் மின்னோட்டம் பெற்றதாக வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சார்ஜிங் தி ஆப்ஜெக்ட் த்ரூ ரஃபிங் இஸ் கால்ட் ட்ரைபோ எலக்ட்ரிக் சார்ஜிங் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது உராய்வின் மூலம் பொருள்களை மின்னேற்றம் செய்யும் முறை தான் வந்து உராய்வு மின்னேற்றம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். Basic properties of charges: electric charge, conservation of charges, quantization of charges. First one, electric charges. Most of objects in the universe are made up of atom. பிரபஞ்சத்தில் உள்ள போல் அனைத்தும் பார்த்தோன்னா அணுக்களால் ஆனது அப்படின்னு சொல்கிறோம். த மேட் அப் ஆஃப் புரோட்டான், நியூட்ரான் அண்டு எலக்ட்ரான். இந்த ஆட்டம் அப்படின்னு பார்த்தோன்னா புரோட்டானாலையும் நியூட்ரானாலையும் எலக்ட்ரானாலையும் வந்து ஆனதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். திஸ் பார்ட்டிகல் ஹேவ் மாஸ் அண்ட் இன்ஹரண்ட் ப்ராப்பர்ட்டி ஆஃப் பார்ட்டிக்கல். இவை அனைத்தும் பார்த்தோன்னா நிறை அப்படிங்கிற ஒரு உள்ளார்ந்த பண்பை வந்து உடையதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். சிமிலர்லி தி எலக்ட்ரிக் சார்ஜ், அதாவது மாஸ் எப்படி வந்து உள்ளார்ந்த பண்பு பெற்றிருக்குதோ அதே போல் தி எலக்ட்ரிக் சார்ஜ் இன்ட்ரின்சிக் அண்டு ஃபண்டமெண்டல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் பார்ட்டிக்கல். இந்த மின்னோட்டம் பார்த்தோன்னா உள்ளார்ந்த அடிப்படை பண்புகள் வந்து பெற்றிருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். தி எஸ்ஐ யூனிட் ஆஃப் சார்ஜ் பார்த்தீங்கன்னா கூலும் அப்படின்னு சொல்லி. கன்சிடரேஷன் ஆஃப் சார்ஜஸ். பெஞ்சமின் பிராங்க்லின் ஆர்கியூட் தட் when one object is roughed with another object, charges get transferred from one to the other. ஒரு பொருள் ஒன்றை இன்னொன்றால் தேய்க்கப்படும் போது ஒன்றிலிருந்து மற்றொன்றுக்கு வந்து மின்துகள் வந்து இடம்பெயருது அப்படின்னு சொல்லி பெஞ்சமின் பிராங்க்லின் வந்து வாதிடுறாரு. பிஃபோர் ரஃபிங் போத் ஆப்ஜெக்ட் ஆர் எலக்ட்ரிக்கலி நியூட்ரல். அதாவது தேய்க்கிறதுக்கு முன்னாடி பார்த்தோமா பொருள் வந்து மின் நடுநிலையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். ரஃபிங் சிம்ப்ளி ட்ரான்ஸ்ஃபர் தி சார்ஜஸ் ஃப்ரம் ஒன் ஆப்ஜெக்ட் டு தி அதர். அதாவது தேய்க்கப்படும் போது ஒன்றிலிருந்து மற்றொன்று பொருளுக்கு பார்த்தோன்னா மின்துகள் வந்து இடம்பெயருது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஃபார் திஸ் அப்சர்வேஷன் ஹி கன்க்ளூடட் தட் த சார்ஜ் ஆர் நெய்தர் கிரியேட்டட் ஆர் நாட் டெஸ்ட்ராய்ட். அது மின்னோட்டம் வந்து ஆக்கவோ அழிக்கவோ வந்து இயலாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. பட் கேன் ஒன்லி பி ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் ஒன் ஆப்ஜெக்ட் டு அதர். அவற்றை வந்து ஒரு பொருளிலிருந்து மற்றொரு பொருளுக்கு வந்து இடமாற்றம் மட்டும்தான் நம்மளால் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. திஸ் இஸ் கால் கன்சர்வேஷன் ஆஃப் டோட்டல் சார்ஜஸ். இதான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா நம்ம மின்னோட்ட மாறாத்தன்மை அப்படின்னு சொல்கிறோம். ஒன் ஆஃப் தி ஃபண்டமெண்டல் கன்சர்வேஷன் லா இன் ஃபிசிக்ஸ். அதாவது இயற்பியலில் அறியப்படும் மாறாத்தன்மை விதிகளில் வந்து அடிப்படையான ஒன்றாக வந்து இந்த விதி வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். தி டோட்டல் எலக்ட்ரிக் சார்ஜ் இன் தி யூனிவர்ஸ் இஸ் constant and charge can neither be created nor be destroyed in any physical process. The net change in charge will always be zero. அது பிரபஞ்சத்தில் உள்ள மொத்த மின்னோட்டம் அப்படிங்கிறது மாறாமல் இருக்குன்னு சொல்கிறோம். மின்னோட்டத்தை வந்து ஆக்கவும் முடியாது அழிக்கவும் முடியாது. எந்த ஒரு இயற்கை நிகழ்வும் பார்த்தீங்கன்னா மொத்த மின்னோட்ட மாற்றம் வந்து சுழியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். வாட் இஸ் தி ஸ்மாலஸ்ட் அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் தட் கேன் பி ஃபவுண்ட் இன் நேச்சர்? த எக்ஸ்பெரிமெண்ட் ஷோ தட் தி சார்ஜ் ஆன் an electron is minus e. The charge on the proton is plus e. E denotes the fundamental unit of charges.
அது இயற்கையில் கிடைக்கப்பெறும் சிறும மின்னோட்ட மதிப்பு எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எலக்ட்ரானின் மின்னோட்ட மதிப்பு மைனஸ் சி அப்படின்னு சொல்கிறோம். புரோட்டானின் மின்னோட்ட மதிப்பு வந்து ப்ளஸ் சி அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்டலாக வந்து நமக்கு கிடைச்ச வேல்யூ அப்படின்னு சொல்கிறோம். இங்கே இ அப்படிங்கிறது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா மின்னோட்டத்தினுடைய அடிப்படை மதிப்பு அப்படின்னு சொல்கிறோம். தி சார்ஜ் Q on any object is equal to the integral multiple of this fundamental unit of charge E. Q is equal to NE அப்படின்னு சொல்கிறோம். அதாவது தி சார்ஜ் Q on any object is equal to an integral multiple of this fundamental unit of charges. அதாவது எந்த ஒரு பொருளின் உள்ள மின்னோட்டத்தின் மதிப்பு பார்த்தோம்னா இந்த அடிப்படை மதிப்பின் முழு மடங்காக வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ n இஸ் எனி இன்டீஜர் 0 ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 ப்ளஸ் ஆர் மைனஸ் 3 ப்ளஸ் ஆர் மைனஸ் 4 அப்படின்னு எக்ஸ்ட்ரான்னு சொல்கிறோம். தி வேல்யூ ஆஃப் E ஈக்குவல் டு 1.6 இன்ட்டு 10⁻−19 கூலும். அது எலக்ட்ரான் சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரானுடைய வேல்யூ பார்த்தோம்னா 1.6 இன்ட்டு 10⁻−19 கூலும் அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் இஸ் கால் கான்டிஷன் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜஸ். இதுதான் வந்து மின்னோட்டத்தின் குவாண்டமாக்கல் அப்படின்னு சொல்கிறோம். இதனுடைய மதிப்பு வந்து 1.6 இன்ட்டு 10⁻−19 கூலும் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே கூலும் அப்படிங்கன்னா மின்னோட்டத்தினுடைய அலகு, சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரானுடைய யூனிட் பார்த்தோம்னா கூலும் அப்படின்னு சொல்கிறோம். த ராபர்ட் மில்லிகன் in his famous experiment found that the value of E equal to 1.6 into 10⁻−19 கூலும். அதாவது புகழ்பெற்ற ஆய்வின் மூலம் வந்து ராபர்ட் மில்லிகன் அப்படிங்கிற வந்து எலக்ட்ரான் மின்னூட்ட மதிப்பு வந்து -1.6 இன்ட்டு 10⁻−19 கூலும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சார். அது வந்து தி சார்ஜ் ஆன் எலக்ட்ரான் இஸ் -1.6 இன்ட்டு 10⁻−19 கூலும் அப்படின்னு சொல்கிறோம். தி சார்ஜ் ஆஃப் புரோட்டான் இஸ் +1.6 இன்ட்டு 10⁻−19 கூலும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். when a glass rod is roughed with silk cloth, the number of charge transferred is usually very large, typically of the order of 10⁻10. அதாவது கண்ணாடி தண்டு ஒன்று பட்டுத்தினால் தேய்க்கப்படும் போது இடம்பெறும் மின்துகளுடைய எண்ணிக்கை பார்த்தோம்னா மிக பெரிதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். அது எவ்வளோ வந்து இடம்பெயரும் அதிகமாக வந்து அளவுக்கு அதிகமாக வந்து இடம்பெயரும் அப்படின்னு சொல்கிறோம். எவ்வளோனா 10⁻10 அப்படிங்கிற அளவு கூட இடம்பெயரும் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஸோ தி சார்ஜ் கான்டிஷன் இஸ் நாட் அப்ரிசியபிள் அட் தி மேக்ராஸ்கோபிக் லெவல் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ நடைமுறையில் நம்ம காணும் பொருளுடைய மின்னோட்டத்தின் குவாண்டமாக்கல் குறிப்பிடத்தக்க பங்கு வந்து வைக்காது. ஏன்னா மிகப்பெரிய பொருள் வந்து அப்படி எவ்வளோ சார்ஜ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் சொல்லி நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறோம். ஹென்ஸ் தி சார்ஜ் ஆர் ட்ரீட்டட் டு பி கண்டினியூஸ் நாட் டிஸ்கிரேட். அது கண்டினியூஸாக வந்து போயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நம்மளால் குறிப்பிட்ட அளவு கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறோம். பட் அட் தி மைக்ரோஸ்கோபிக் லெவல் கான்டிஷன் ஆஃப் சார்ஜ் ப்ளே ஏ விடல் ரோல். அதே வந்து ஒரு நுண்ணிய நிலையில் இருந்துச்சு அப்படின்னா மின்னோட்டத்தினுடைய குவாண்டமாக்கல் மதிப்பு வந்து ரொம்ப ரொம்ப முக்கிய பங்கு வந்து வகிக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். தேங்க்யூ.